ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆன் கோர்சஸ் பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது எதுக்காக இந்த கோர்சஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கேன், என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாயிண்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வேறு மாதிரி டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க. சரிங்களா? ஸோ கோர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இது வந்து யூஜி பிஜி ரெண்டு பேர்த்துக்குமே ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்லி யூஜிக்கு இது ஆஃபர் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் ஆன் கோர்ஸ் அப்படிங்கிறதே வந்து காலேஜில் எல்லா காலேஜ்லேயும் இருக்குமான்னு கேட்டால் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த ஆட் ஆன் கோர்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? ஒரு நாலேஜை வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்தராக அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இதோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட், அப்புறம் நம்ம வேல்யூபுளாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள். எப்படி வேல்யூபிள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ 2 பேர் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸில் வந்து அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள சூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இது உங்களுக்கு ரொம்பவுமே கை கொடுக்கும். இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போனீங்க, அது போனீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க போயிருப்பீங்க, இன்னொருத்தவங்க அட்டன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காது. சரிங்களா? எக்ஸாம்னு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் ஆட் பண்ணும்போது உங்களோட ஸ்கில்ஸை இன்னுமே டெவலப் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது ஒரு வேல்யூபிள் கோர்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 லெவலில் பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் 3 லெவலில் இருக்குது. சரிங்களா? ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸு, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக மட்டும் நம்ம இதை பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க செகண்ட் லெவல் அப்படின்னு இருக்குது. 3 லெவல் இருக்குது. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். சரிங்களா? ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்குற மாதிரியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ். உங்களுக்கு தெரியும், டிப்ளமோன்னு போட்டு வந்துடும். டி போட்டு ஒவ்வொருத்தவங்க டிசிஏ, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு நேமுக்கு பின்னாடி போடுற மாதிரி டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது. சரிங்களா? தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. சரிங்களா? அட்வான்ஸ்டு டிப்ளமோ கோர்சஸ்னு இது 3 லெவலில் இருக்குது. இதுக்குன்னு தனியாக வந்து காலேஜில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோஆர்டினேட்டர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் ஃபர்தராக வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வேறு நார்மல் காமன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதா. இப்போ எப்படி நம்ம கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங்லாம் எக்ஸ்ட்ரா கற்று வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதா. இதுக்கு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா தனியாக கிளாஸ் வந்து போடுவாங்க. கிளாஸ் வந்து உங்களோட இப்போ டெய்லி வந்து உங்களுக்கு 5 பீரியட்ஸ் இருக்கும். பிஎஸ்ஜி பொறுத்தவரைக்கும் 5 பீரியட்ஸ் இருக்கும். அந்த 5 பீரியட்ஸுமே வந்து வீக்லி வராது. அதில் வந்து ஒரு 2 பீரியட் 3 பீரியட் வந்து இந்த ஆட் ஆன் கோர்ஸுக்கு போகும். இன்னொன்று லேப் அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? அதை வந்து நான் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன பீரியட்ஸ் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் ஆன் கோர்ஸு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் சூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து தேர்ட் இயரில் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் கேம்பஸ் இன்டர்வியூ, அதுவும் பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஆட் ஆன் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எல்லாருமே பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு ஃபஸ்ட் இயர் மட்டும் நான் பண்ணால் போதும், எனக்கு செகண்ட் இயர் வேணாம் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம்தான். சரிங்களா? ஸோ 1 இயர் கோர்சஸ் மாதிரி தான் இருக்கும் இது. அது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ டிப்ளமோ பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும், 3 இயருமே அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? 2 இயருமே கம்ப்ளீட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பீரியட் வந்து கட் ஆகாது. ஸோ பீரியட் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட் செல் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே தான் நீங்கள் வந்து இது ஜாயின் பண்ணிக்கணும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது எல்லாமே கோஆர்டினேட்டர் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபீஸு வந்து நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ரெசிப்டை வந்து கையில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எப்பாவது கிளாஸ் வந்துட்டு
போகிறீங்க அப்படின்னா அங்கே காட்டிக்கிட்டு நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம் சரிங்களா. ஸோ ரெசிப்ட் வந்து மஸ்ட்டு, ஸோ வச்சுக்கோங்க, கையிலேயே வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வெல் ஏர்ன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல் ஏர்ன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு, ஏன்னா நல்லா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற கோர்ஸ். ஸோ அதனால் வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் இதை ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பர் இயருக்கு 2 செமஸ்டருக்கு 2 பேப்பர் வரும். ஒரு செமஸ்டர் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த செமஸ்டரில் நான் வந்து இப்போ ஃபங்க்ஷன் இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னா இந்த செமஸ்டரில் எனக்கு என்ன வரும், 2 பேப்பர் வரும். நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நான் அடுத்ததில் வந்து மார்க்கெட்டிங் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அடுத்தது உங்கள் இஷ்டம், அது எவ்வளோ பேப்பர் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு செமஸ்டருக்கு 2 பேப்பர் வரும். அதாவது ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அப்படின்னா 2 பேப்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ்னால் 2 பேப்பர் இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு செமஸ்டருக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா. இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு செமஸ்டருக்கு மட்டும்தான் வரும். இதுவே நீங்கள் டிப்ளமோ, அட்வான்ஸ்டு டிப்ளமோ கோர்சஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு படிக்கிறதா அப்படிங்கிறது என்னென்னு வரும். இல்லை சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு வந்தால் போதும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதை தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செமஸ்டரில் நீங்கள் வந்து நான் பயோ இன்ஃபர்மேட்டிக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா அதே போல் நீங்கள் பிளேஸ்மெண்ட் செல்லில் போயிட்டு உங்களுக்கு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபீஸை வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸில் கட்டிட்டு எப்போல்லாம் கிளாஸ் இருக்குதோ அப்போல்லாம் வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதோட டீட்டெயில்ஸ். ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஜெர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், டயக்னோஸ்டிக் அண்ட் கிளினிக்கல் லெபார்டரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அப்பியரல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், மார்க்கெட்டிங், அனிமேஷன், என்டர்பிரைஸ்ஷிப், ஃபுட் ப்ராசஸிங் அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல், பேங்கிங் அண்டு கான்ஃபிடென்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் சேர்ந்த ஃபஸ்ட்டு வீக்கு ஃபுல்லாக இந்த ஆட் ஆன் கோர்ஸை பற்றி தான் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே சரிங்களா. ஆனால் ஒரு சிலர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கவனித்து அது என்ன ஏதுன்னு இது பண்ணிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்க முடியாது. இங்கே வந்து எப்படி நம்ம சர்வே பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அந்த காலேஜோட அட்மாஸ்பியருக்கு செட் ஆகிறதுக்கே வந்து ஸோ கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும், காலேஜ் செட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அதனால் வந்து நான் இயர்லியாகவே இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கோர்ஸஸ்லாம் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு ஃபர்தராக இதை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் ஒவ்வொரு கோர்ஸையும் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் போடுறேன். சும்மா சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் அதில் இருக்க மேட்டர் விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரெஸ்யூமில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூவில் இதை பற்றி உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி தெரியும், எப்படி தெரியும், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கும் உங்களை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் இப்போ பிகாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் எடுக்கலாம், அல்லது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கூட வேண்டாம், பேங்கிங் அண்டு கான்ஃப்ளெக்ஷனரி அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து பிகாம் படிக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பண்ணி லெக்சரலாக போகிறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருந்தேன் நெட்டில் வெப்சைட்லேருந்து. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ என்ரோல்டு நேம் ஃபார் ஆட் ஆன் சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ இதோட காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 75 rupees வருது. மார்க் ஷீட் வந்து நீங்கள் இதுக்கு வாங்கணும் இல்லையா, ஸோ அது வந்து 180 வருது. ஈச் தியரி பேப்பர், அதாவது 2 பேப்பர் இருக்குதுன்னு சொன்னீங்க, அதுக்கு 140. சப்போஸ் அதில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து 150 வருது. ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு 230 வருது. ஸோ உங்களோட கோர்சஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு 400 வருது சரிங்களா. மார்க் ஸ்டேட்மெண்ட் காஸ்ட் ஆஃப் 150, லேமினேஷன் சார்ஜ் போட்டு, இப்போ நம்மளோடது பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே லேமினேஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு 30 rupees வருது சரிங்களா. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து இன்க்ளூடிங் அப்ளிகேஷன் காஸ்ட், மார்க் ஷீட் ஃபீஸ்,
குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் இஷ்யூட், பாரதியார் யூனிவர்சிட்டி, இது எல்லாம் சேர்ந்து தான் எக்ஸாம் ஃபீஸு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்க ஃபீஸ் தான் வந்து அந்தந்த கோர்ஸுக்கான ஃபீஸஸ், சரிங்களா. சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்க்கு 1085, சர்டிஃபிகேட் பயோ ஃபார்மேட்டிக் வந்து 1235, அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து 1085, லெபார்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு 1085, அப்பியரல் டிசைன் அண்ட் ஃபேஷன் 1085, அடுத்து பேக்கரி கன்ஃபிகேஷனர் வந்து 85, ஜெர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் 1085, எல்லாமே 1085 தான், சரிங்களா. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே டெவலப்மெண்ட். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். த ஸ்டூடெண்ட் ஷுட் நோட் த எக்ஸாமினேஷன் ஃபீ வில் நாட் பி அக்செப்டட் ஆன் எனி அக்கௌண்ட் ஆஃப்டர் டியூ டேட் அப்படின்னு. ஸோ டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது எப்போ வந்ததுன்னா இந்த எக்ஸாம் வந்து 26/3 மார்ச் மாதம் வந்து வந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இந்த ரிசிப்ட். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது காட்டுவாங்க கண்டிப்பாக கோஆர்டினேட்டர். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது கம்பல்சரி கோர்ஸ் கிடையாது, இது வந்து உங்களோட டெவலப்மெண்ட்டு கோர்ஸு. நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவை நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இனிமேல் பார்க்கலாம்.